செய்திகள். மருதமலை சுப்பிரமணியன் சுவாமி கோவிலில் நாளை கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. ராமநாதபுரம் கீழக்கரை வட்டம் ஸ்ரீ மங்களநாத சுவாமி திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நாளை நடைபெறுவதன் காரணமாக ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் முகமது யூனிஸுடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாளை பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார். கச்சத்தீவை மீட்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். தென்காசி காசி விஸ்வநாதர் சுவாமி கோவிலின் கும்பாபிஷேகத்திற்கு இடைக்கால தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஊட்டி கொடைக்கானலில் இ-பாஸ் முறையை அமல்படுத்த பிறப்பித்த உத்தரவை மறு ஆய்வு செய்ய கோரி தமிழக அரசு மனுவை நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதாக சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. சென்னை திருவல்லிக்கேணியில் 3,65,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட ஒருங்கிணைந்த அறிவியல் ஆய்வகங்கள், நவீன சமையற்கூடம் மற்றும் உணவு அருந்தும் அறை ஆகியவற்றை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தாய்லாந்தில் நாளை நடைபெறும் உச்சிமாநாட்டில் கலந்து கொள்வதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று டெல்லியிலிருந்து விமானம் மூலம் தாய்லாந்து புறப்பட்டு சென்றார். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியன் சுவாமி கோவிலில் கும்பாபிஷேக பணிகள் நடைபெறுவதால் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் ஜூலை 14ஆம் தேதி வரை கோவில் மூலஸ்தானம், அர்த்த மண்டபம், மகா மண்டபம் செல்ல பக்தர்களுக்கு அனுமதி இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. வருகின்ற செப்டம்பர் மாதம் முதல் நெல் குவிண்டால் ஒன்றிற்கு 2,500 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும் என்று அமைச்சர் M.R.K. பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்துள்ளார். 25 கோடியில் 7 வேளாண் விரிவாக்க மையம் அமைக்கப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் அறிவித்துள்ளார். 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பால் உபபொருட்களின் விற்பனையை அதிகரிக்க 500 ஆவின் பாலகங்கள் புதிதாக திறக்கப்படும் என்று பேரவையில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் அவர்கள் அறிவித்துள்ளார். இந்தியாவில் அதிக புவிசார் குறியீடுகள் பெற்றுள்ள மாநிலங்களில் 2வது இடத்தில் தமிழ்நாடு உள்ளது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மதுரை CBM அகில இந்திய மாநாட்டில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்று வருகை தருவதால் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்திய இறக்குமதிகளுக்கு 26%, சீனாவிற்கு 34%, ஐரோப்பிய ஒன்றியத்திற்கு 20% மற்றும் ஜப்பானுக்கு 24% வரியை அமெரிக்கா விதித்துள்ளது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் 400 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 68,480 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு 2 ரூபாய் குறைந்து 1 கிராம் வெள்ளி 112 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் 17 நாட்களுக்கு பிறகு மீண்டும் மின் உற்பத்தி தொடங்கியது. சென்னையில் 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்தில் 118 கிலோமீட்டர் தூரத்தை இயக்கி பராமரிக்க டெல்லி மெட்ரோ ரயில் நிறுவனம் ஒப்பந்தமிட்டுள்ளது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான பேருந்துகளை இயக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார். காட்பாடி விளையாட்டு மைதானத்தில் கோடைகால நீச்சல் பயிற்சி வகுப்பு தொடங்கியது. குன்றக்குடி சண்முகநாத சுவாமி கோவிலில் பங்குனி உத்திர திருவிழா நேற்று காலை கொடியேற்றத்துடன் தொடங்கியது. உலக பணக்காரர் பட்டியலில் டெஸ்லா நிறுவன CEO எலான் மஸ்க் அவர்கள் முதலிடத்தில் உள்ளார். அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி உருவாக வசதியாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பதவியிலிருந்து விலக முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜப்பானில் நேற்று மாலை சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் உணரப்பட்டது. இது ரெக்டர் அளவுகோலில் 6.0 பதிவாகியுள்ளது. கபாலீஸ்வரர் கோவிலில் பங்குனி திருவிழா மற்றும் 63 திருவிழாவை முன்னிட்டு மயிலாப்பூரில் இன்று முதல் 12ஆம் தேதி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்படும் என்று போக்குவரத்து காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் இன்று நீலகிரி, கோவை, ஈரோடு, தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் வெம்பங்கோட்டை அகல ஆய்வில் 2 மீட்டர் ஆழத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட மணி ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தில் அருள்மிகு காசி விஸ்வநாதர் சுவாமி ஆலயத்தில் மகா கும்பாபிஷேகம் மற்றும் பங்குனி உத்திர திருவிழாவை முன்னிட்டு வருகின்ற 7 மற்றும் 11 ஆகிய 2 நாட்கள் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின்வாரியம் சார்பில் ஏப்ரல் 5ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் சிறப்பு முகாம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை மாவட்டத்தில் சீரான குடிநீர் விநியோகம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சட்டசபையில் அமைச்சர் K.N. நேரு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். பழனி கோவிலில் நேற்று முதல் பஃபே அன்னதானம் வழங்கும் முறை தொடங்கப்பட்டுள்ளது. கும்பகோணம் வெற்றிலை மற்றும் தோவாளை மாணிக்க மாலைக்கு புவிசார் குறியீடு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. முதல்வர் சாலை மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் 2200 கோடி மதிப்பீட்டில் 770 கிலோமீட்டர் நீள சாலைகள் அகலப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது.
தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக தங்களை சந்தித்து ஆலோசனை நடத்த வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கச்சத்தீவை திரும்பப் பெற ஒன்றிய அரசை வலியுறுத்தி சட்டப்பேரவையில் தனி தீர்மானம் கொண்டு வந்தார். 3500 கோடி ரூபாய் திட்ட மதிப்பீட்டில் உயர்மட்ட சாலை பணிகள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ICF ஆலை 2024-25 நிதியாண்டில் 3007 ரயில் பெட்டிகள் தயாரித்து புதிய சாதனை படைக்கப்பட்டுள்ளது. மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வருகின்ற ஏப்ரல் 4 கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. நாடாளுமன்றத்தில் நேற்று திருத்தப்பட்ட வக்பு வாரிய மசோதா தாக்கல் செய்யப்பட்டது. பாம்பன் புதிய ரயில் பாலத்தை திறந்து வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஏப்ரல் 6 ராமேஸ்வரம் வருவதையொட்டி பாதுகாப்பு நடவடிக்கைக்காக வருகின்ற வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்கள் மீனவர்கள் மீன்பிடிக்க தடை என்று மீன்வளத்துறை அறிவித்துள்ளது. பங்குனி உத்தர திருவிழாவை ஒட்டி வருகின்ற 11 திருநெல்வேலி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று முதல் 7 வரை முதன்முறையாக சபா கிளப் ஆடவர் கூடைப்பந்து தொடர் நடைபெற உள்ளது. நெல்லை, தென்காசி இடையே உள்ள முக்கிய ரயில் நிலையங்களின் நடைமேடைகளை 24 பெட்டிகள் நிறுத்தும் அளவிற்கு நீட்டிக்க டெண்டர் விடப்பட்டுள்ளது. மார்ச் மாதத்தில் 92 லட்சம் பயணிகள் சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொள்முதல் நிலையங்களில் தினசரி 200 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்படுகிறது என்று சட்டசபையில் அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 3,80,00,000 ரூபாய்க்கு மஞ்சள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பன்னாட்டு மையம் அமைக்கப்பட்டு வருகிறது என்று அமைச்சர் பொன்முடி அவர்கள் தெரிவித்துள்ளார். மாநகராட்சி வரலாற்றிலேயே 2000 கோடிக்கு மேல் சொத்து வரி வசூலிக்கப்பட்டது இதுவே முதன்முறை என்று சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரியில் உள்ள வள்ளுவர் சிலைக்கு செல்ல 3 புதிய படகுகளின் கட்டுமான வடிவமைப்பு தயார் செய்யும் பணி நடந்து வருகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரூப் 1 மற்றும் குரூப் 1A தேர்விற்கான அறிவிப்பாணையை TNPSC வெளியிட்டுள்ளது. தமிழகத்தில் கடந்த 4 ஆண்டுகளில் 1584 உயர்மட்ட பாலங்கள் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் 4 கோவை, நீலகிரி, திருப்பூர், ஈரோடு, சேலம் உட்பட மேற்கண்ட இந்த 15 மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. காவிரி, வைகை, குண்டாறு இணைப்பு கால்வாய் திட்டப்பணிகள் குறித்து அதிமுக உறுப்பினர் விஜயபாஸ்கர் அவர்கள் சட்டப்பேரவைக்கு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.